என்னம்மா கவிதா, உனக்கு தெரியாதா? நான் என்ன நிலம் வாங்குற நிலைமையிலயா இருக்கேன்? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? அட என்னக்கா நீங்க? நான் மட்டும் என்ன பணத்தை கையில வச்சுக்கிட்டா நிலத்தை வாங்குறேன்? நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது இதெல்லாம் பணத்தை கையில வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அங்க இங்கன்னு கடன் வாங்கி தான் பண்ண முடியும். நானே என் நகையை வச்சு ஆபீஸ்ல லோன் வாங்கி தான் வாங்குறேன். செல்வத்துக்கிட்ட பேசி பாருங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்டு பாருங்க. நல்ல விஷயத்துக்கு பணம் கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா, கவிதா அம்மா சொல்றதும் சரிதான். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. நானும் நிலத்துக்கார்ட்ட பேசி இன்னும் ஏதாவது குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். எனக்கும் ஆசையா தாங்க இருக்கு. ஆனா அவ்வளோ பணம்லாம் என்னால புரட்ட முடியாதுங்க. இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு பறக்கிறதுக்கு ஆசைப்படணும்? கவிதா, நீ பணம் கொடுமா. 8 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேற ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். நான் கிளம்புறேன். சரிக்கா, ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட 2000 ரூபாய். சரி, நான் வரேன். வரேங்க. வாங்க. ஏமா, நாம இவ்வளவு பேச்சு பேசியும் நம்ம பேச்சுக்கு பிடி கொடுக்காம போறாங்க. உங்க திட்டம் ஒண்ணும் பழிக்காது போல இருக்க. இப்பதானே முதல் முயற்சி பண்ணிருக்கோம். எடுத்த எடுப்புலயே வெற்றி கிடைச்சிருமா? போக போக நம்ம வழிக்கு வந்துருவாங்க. பரவாயில்ல, நான் சொன்னபடி நல்லாவே நடிச்சீங்க. இந்தாங்க 1000 ரூபாய். ரொம்ப நன்றிமா. வரமா. வாங்க. தம்பி, தம்பி. அண்ணா, உங்களுக்கு அடி ஒன்றும் படலையே? எனக்கு ஒன்றும் அடிபடலை தம்பி. நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு முதல் வேலையாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அப்பா கிட்ட என்னன்னு சொன்னீங்க? நந்தினி விஷயத்துல ரவுடிங்க என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களா? அதை சொல்லலை தம்பி. பொதுவாக அடிபட்டுடுச்சின்னு சொன்னேன். கேட்ட உடனே அப்பா துடிச்சு போயிட்டாரு. நடந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவர் கொதிச்சு போயிருப்பாரு. நல்ல காரியம் பண்ணீங்கண்ணே. அப்பா இங்க வந்தப்புறம் கூட நந்தினி பத்தின விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் தம்பி சொல்ல வேணான்னு சொல்றீங்க? அந்த பொண்ணை காட்டி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு உங்க அப்பாவால ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா? உங்களை இப்படி ஆளை வச்சு அடிச்சு அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது தம்பி. நான் கூட நீங்க சொன்னதை வச்சு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு ராட்சசி தம்பி. நந்தினி அப்படிலாம் திட்டாதீங்கண்ணே. என்ன தம்பி நீங்க? ஒரு சாதாரண விஷயத்துக்காக அவங்க அப்பா கிட்ட சொல்லி ரவுடிங்களை விட்டு அடிக்க சொல்லியிருக்கா. அவளை போய் திட்ட வேணான்னு சொல்றீங்க? ஆமா, அந்த பொண்ணு எதை செஞ்சாலும் ரசிப்பேன்னு சொன்னீங்களே, இதையும் ரசிக்கிறீங்களா? ஆமா சுப்பையா, இதையும் நான் ரசிக்க தான் செய்யறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி தம்பி. அப்பா வந்தா இதை சொல்லாம விட மாட்டேன். அண்ணா, புரியாம பேசாதீங்கண்ணே. உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கிறதுனால தானே இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். என் மேல பாசம் இருக்கிறது உண்மைன்னா இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன தம்பி சொல்றீங்க? சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கண்ணே. சரி, சொல்லல. ஆஹா, சத்தியம் பண்ணி கொடுங்கண்ணே. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்குண்ணே. ஆனா அப்பாவோட கண்ணை பார்த்து உங்களால பொய் சொல்ல முடியாது. விசுவாசத்துல உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களை கட்டுப்படுத்த தான் சத்தியம் பண்ண சொல்றேன். சத்தியம் பண்ணி கொடுங்கண்ணே. சத்தியம் பண்ணுங்கண்ணே. சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் தம்பி. என் மேல கோவமா இருக்காதா பின்ன? உங்களை இப்படி கட்டோட பார்க்க என்னாலேயே முடியல. அப்பா பார்த்தா தாங்குவாரா? அப்படியே துடிச்சு போட மாட்டாரு? அவர்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டுட்டீங்களே. அண்ணே, அப்பா என் மேல உயிரியே வச்சிருக்காரு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் என்ன அடிச்சிட்டாருன்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து ஊரை விட்டு அனுப்பி வச்சிட்டாரு. என் கண்ணில் தூசி விழுந்தாலே மரத்தையே வெட்டுறவர். அவருக்கு இருக்க பணபலத்துக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நந்தினியோட அப்பாவுக்கு மட்டும் இல்ல, நந்தினிக்கும் பெரிய ஆபத்து வரும். பாவன நந்தினி, அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி இப்படி பண்ணிட்டாலே தவிர
அவ நல்ல பொண்ணுண்ணே. சரி தம்பி, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். ம். என்னாச்சு? வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்களா? செமத்தியா போட்டோம்யா. ஆல் ஸ்பாட்லயே மயக்கம் போட்டான். இனிமே நந்தினி அம்மாட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுட்டே வாழாட்ட மாட்டான். அந்த அளவுக்கு பண்ணிட்டாயா. ஓகே ஓகே. என் பொண்ணுகிட்ட இனிமே எவனாவது வாலாட்டினா இதுதான் கதி. ஏய், வயசாயிச்ச தவிர அறிவு இல்ல. எரும மாடு மாதிரி வந்து முட்டுற. கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? ஐயா, வேட்டி தடுக்கிடுச்சியா? ஆமா, இடிச்சது போதாதுன்னு வியாக்கியானம் வேற. சார் 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 விடுங்க சார், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. யோ போயா போயா முதல்ல. யோ, என்ன முறப்பு? தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. சார் சார் அவர் தான் போயிட்டார்ல, விடுங்க சார் ப்ளீஸ் சார். நந்தினி, நந்தினி, எப்படிமா இருக்க? பரவாயில்லப்பா. ஹாஸ்பிட்டல்ல உன்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்களாமா? கவனிச்சுக்கிறாங்க. அப்பா, அம்மாடி, நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருமா. அந்த பையன் செழியன் இனியும் விஷயத்துல தலையிடவே மாட்டான். அதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். என்ன செஞ்சீங்கப்பா? அதெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்லை. அந்த செழியன் இனி உன் வழியில வரவே மாட்டான். நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. அம்மா, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? சாரி. தெளிவா வந்து இடிச்சிட்டு சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். என்ன சாரி? அது இதுல சாஸ் பிளாக் ஆயிருந்ததா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், தெரியாம. என்ன தெரியாம? அன்னைக்கு கோயில் இதே மாதிரி தான் தெரியாம அடிச்சேன். அப்ப என்ன பேச்சு பேசுனீங்க? அதுக்கு பழி வாங்க தான் இப்படி பண்ணீங்களா? ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் எந்த பிளானும் பண்ணல சார். அதான் சொல்றேன்ல, ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்ததுதான். என்ன நம்புங்க ப்ளீஸ். ஓஹோ, நீங்க ஆக்சிடென்ட் சொன்னா நாங்க நம்பணும், நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை பழி வாங்குறதுக்காக எதுவும் பண்ணல. ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. நீங்க தான் என்ன பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்றீங்க. யாரு? நான் விதண்டாவாதம் பண்றேன்? ஆமா, நீங்க தான் விதண்டாவாதம் பண்றீங்க. ஹலோ, அந்த பொண்ணு தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுதுல, அதான் சாரி சொல்லிடுச்சுல. சின்ன விஷயத்தை ஏன் சார் பெருசுப்படுத்துறீங்க? விடுங்க சார். எது சார் சின்ன விஷயம்? இந்த ஷர்ட்ல கரப்பட்டு இப்ப ஷர்ட் நாசமாயிருச்சு. நான் அப்படியே ஒரு மீட்டிங் போகணும். இப்படி என்னால போக முடியுமா? எப்படி சார்? ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனைனா யாருமே வர மாட்டேங்கிறீங்க. இதே ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஊரே வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க. இதே சாசை இவங்க மேல கொட்டியிருந்தா என்ன சும்மா விட்டுருப்பீங்க? கேள்வி கேட்க மாட்டீங்க? ஹலோ, நான் தான் நடந்த பிரச்சனைக்கு சாரி கேட்டுட்டேன்ல, சும்மா எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேணா உங்க ட்ரெஸ் கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன். என் சட்டையை வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க எனக்கு என்ன உறவு? சரி, ட்ரெஸ்ஸுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். ஹலோ, இந்த சட்டை வாங்க வக்கு இல்லாம உங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சார், நீங்க பார்த்தா படிச்ச மனுஷன் மாதிரி இருக்கீங்க. அந்த பொண்ணு தான் இறங்கி வருதுல, நீங்க கொஞ்சம் கூட இறக்கமெல்லாம் பேசுறீங்க. விடுங்க சார். அம்மா, நீ கிளம்புமா. அதான் சொல்றாருலம்மா, நீங்க கிளம்புங்க சார். விடுங்க சார். இப்போ புரியுதா? இன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடியும் பட்ட அவமானத்தை தான் அன்னைக்கு நான் கோயிலில் பட்டேன். அவமானத்தோட வழி என்னன்னு உனக்கு புரிய வைக்கத்தான் என்னோட கேரக்டரை மாற்றி நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். சாரி.
வாங்க சார். என்னம்மா இப்போ உடம்பு பரவாயில்லையா? ம், உட்காருங்க. தேங்க்யூ. டாக்டர் என்ன சொன்னாரு? ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லையே? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முட்டிக்கிட்ட நரம்பு பிசகி இருக்குன்னு சொன்னாரு. ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? 1 வீக் என்னம்மா, 10 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்க. முதல்ல உடம்ப பார்த்துக்க. உடம்பு நல்லா குணமானதுக்கு அப்புறம் நீ வந்து கிளாஸ் எடுத்தா போதும். இல்ல சார், நான் இனிமே கிளாஸ் எடுக்க வரதா இல்ல. நீங்க வேற ஆள் பாத்துக்கோங்க. என்னம்மா சொல்ற? எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன சார், ஏதோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்னோட ப்ராப்ளமே அந்த செழியன் தான். அந்த செழியனால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல. இதுக்கு மேலே நாங்க வேலைக்கு வந்தா அவனால எனக்கு இதை விட பெரிய அவமானம் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? உங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் முக்கியம். ஸ்டாஃப் எப்படி போனா உங்களுக்கு என்ன? அதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நான் இனிமே அங்க வேலைக்கு வரல. நந்தினி, நீ இன்னும் ஸ்கூல் பொண்ணு மாதிரிதாம்மா பேசிட்டு இருக்க. ஆரம்பத்துல இருந்தே நீ செழியனை தப்பாதாம்மா புரிஞ்சிட்டு இருக்கிற. மற்ற விஷயங்கள்லாம் எப்படியோ, ஆனா கடைசியா நடந்த பிரச்சனையில செழியன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. என்ன சார் பேசுறீங்க நீங்க? அத்தனை பேருக்கு முன்னால அந்த செழியன் என் சுடிதாரை புடிச்சு கிழிச்சு அவமானப்படுத்திருக்கான். அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றீங்க? என்னம்மா நீ இப்பவும் அதே மாதிரியே பேசிட்டு இருக்கிற? ஆக்சுவலா அன்னைக்கு சுவிட்ச் பாக்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு செழியன் சொன்னது உண்மைமா. நீ போனதுக்கு அப்புறம் எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து நாங்க அந்த ஃபால்ட்டை சரி பண்ணோம். எங்க நீ சுவிட்ச் பாக்ஸ்ல கை வச்சு உனக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுமோன்னு தான் உன்னை செழியன் தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுலதான் ஆக்சிடென்டலா உன் சுடிதார் கிழிஞ்சு போச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்த உண்மை. ஆனா இதை நீ சரியா புரிஞ்சுக்காம செழியன் மேல இருந்த வெறுப்புல அவசரப்பட்டு அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பாட்ட சொல்லி செழியனை ரவுடிகளை விட்டு அடிக்க வச்சிட்டியாமா. என்னது? எங்க அப்பா ரவுடிங்களை வச்சு செழியனை அடிச்சுட்டாரா? ஆமாமா, அந்த ரவுடிங்க செழியனை கண்ணு மணி தெரியாம அடிச்சிருக்காங்க. செழியன் கூட இந்த ஆஸ்பத்திரியில தாமா அட்மிட் ஆயிருக்காரு. இப்பதான் நான் செழியனை பார்த்துட்டு இங்க வரேன். இப்ப கூட செழியன் அடிபட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாருமா. நான் தான் நீ அவரை சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட இப்ப அதை சொன்னேன். இதுல இருந்தே உனக்கு புரியலையாமா செழியன் எவ்வளவு நல்லவர்னு? யார் செஞ்ச புண்ணியமோ செழியன் உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படல. இதே நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா என்னம்மா பண்றது? இந்த விஷயத்தை நீ உன் அப்பா கிட்ட சொல்லியிருக்கவே வேண்டாமா. இப்ப பாரு எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துருச்சு. ஐம் சாரி. எங்க அப்பா இப்படி வன்முறையில இறங்குவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ செழியனை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுருவாருன்னு நான் அவர்கிட்ட இதை சொன்னேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? இனிமேலாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத விட்டுட்டு யார் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்து நிதானமா முடிவெடுமா. சரிம்மா, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்க. நான் கிளம்புறேன். ஓகே? டிரைவர், டாக்ஸி வருமா? உன்னதான் டிரைவர், டாக்ஸி வருமா? என்ன நக்கலா? அதுல என்ன சந்தேகம்? நக்கலே தான். ஆமா, எங்க உங்க முதலாளி அம்மா ரேவதி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? நீயும் அவளும் காதல் பறவைகளா ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்க 2 பேரையும் எலியும் பூனையும் மாதிரி எப்படி பிரிச்சு வச்சேன் பாத்தியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா இந்த லைலாவோட பவர் என்னன்னு? எந்த ஒரு பொண்ணும் ஃப்ரெஷ்ஷா இருக்க ஆம்பளை தான் லவ் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா ரேவதி உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நான் வெக்கத்தை விட்டு உன்னை தேடி வந்த. ஆனா நீ ஏன் காதலை புரிஞ்சுக்காம உன் காதலுக்கு என்ன ஊர்காய ஆக்கிக்கிட்ட. நான் ஒரு லூசு பேக்கு, எதை சொன்னாலும் நம்பிடுவேன் தானே? நீ என்ன காதலிக்கிறேன்னு பொய் சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்துன. நீ என்கிட்ட பேசின பழகுனிய தவிர வேற எந்த தப்புமே செய்யல. ஆனா தப்பே பண்ணாத உன்னை ரேவதி முன்னாடி எப்படி தப்பானவனா கிரியேட் பண்ணி உன்கிட்ட இருந்து அவளை பிரிச்ச பாத்தியா? இப்ப தெரியுதா இந்த லூசு யாருன்னு?
பொண்ணுங்கன்னா உனக்கு கிள்ளுக்கீரைன்னு நினைப்பா? ஒரு பொண்ணு மனசு வச்சா எதை வேணாலும் செஞ்சு முடிப்பான்னு இப்பவாது புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது பொண்ணுங்களை ஏமாத்துற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா டிரைவர் வேலையை செஞ்சு பொழைச்சுக்கோ. வரட்டா? ஹாய் ரேவதி. எத்தனை நாள் இந்த வேலை? எது தண்ணி குடிக்கிறதா? போது நிறுத்தடி உன் நக்கல் பேச்ச. இந்த ஜோடிங்களை பிரிக்கிற வேலைய எத்தனை நாளா செஞ்சுட்டு இருக்க? என்ன ரேவதி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹலோ. ஆமாம் சார். ஓ, நொங்கம்பக்கத்துலேருந்து தாம்பரம் வரைக்குமா? சரி சார், இதோ வந்துடுறேன், உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். என்னது ரேவதி இவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா? கஸ்டமர் வேற கூப்பிடுறாங்களே. அப்படி என்னதான் சாப்பிட்டுட்டு இருக்கா? சும்மா நடிக்காத நீ. அன்னைக்குதான் உன் நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஏமாற மாட்டேன்.